14வது சர்க்கம் அசோகவனத்தில் தேடுதல். அவர் இவ்வாறு சிறிது நேரம் சிந்தித்து அந்த சீதாதேவியை மனத்தால் அடைந்து உடனே அந்த மாளிகை மதிர்ச்சுவற்றின் மேல் ஏறினார். எல்லா உறுப்புகளும் உற்சாகம் நிறைந்தவராக அவ்வானர வீரர் மதிச்சுவற்றின் மேல் நின்று கொண்டு வசந்த ருதுவின் தொடக்கமாகிய அப்போது பூத்திருந்த உச்சிகளை உடைய ஆச்சா மரங்களை, அசோகம், செண்பகம், கர்ணிகரம், நாகை, மா, கபிமுகம் முதலிய பல வகையான பட்ட மரங்களையும் கண்டார். மாஞ்சோலைகள் அடர்ந்ததும் பற்பல செடிகள் கொடிகளால் சூழப்பெற்றதுமான அந்த தோப்பினுள் நானிலிருந்து கிளம்பிய நாராச பானம் போல் அவர் புகுந்தார். அதில் புகுந்து பறவைகளின் ஒரி நிறைந்ததும் வெள்ளி போலும் தங்கம் போலும் பிரகாசிக்கும் மரங்கள் எங்கும் பரவியதும் விதவிதமான பட்சிகளால் மான் கூட்டங்களாலும் அலங்கரிக்கப்பெற்றதும் உதயகால சூரியனைப் போல் பிரகாசிப்பதுமான அவ்வழிகை அனைத்தையும் கண்ணுற்றார். புஷ்பங்களுடனும் பழங்களுடனும் கூடிய பலவிதமான மரங்களால் சூழப்பெற்றதும் கொழுத்த குயில்களும் வண்டுகளும் எக்காலமும் நிறைந்த கொழுத்த குயில்களின் ஒலியுடன் கூடியதும் பறவை கூட்டங்களை உடையதும் ஆகிய அவ்வனத்தில் மனிதர் மனம் களிக்கும்படி மிருகங்கள் பறவைகள் கூடியிருந்த காலத்தில் உள்புகுந்து அதை பார்த்தார். குற்றமற்ற அழகு வாய்ந்த அரசகுமாரியை தேடும் அவ்வானரர் சுகமாய் தூங்கிக் கொண்டிருந்த பட்சிகளின் தூக்கத்தை கலைத்து விட்டார். மேலே கிளம்பி பரந்த பறவை கூட்டங்களின் இறகுகளால் மோதப்பட்ட மரங்கள் பல வர்ணங்களுடன் கூடிய பலவகை பூக்களை மழை போல் சொரிந்தன. அனுமார் பூக்களால் மூடப்பட்டு அசோகவனத்தின் மத்தியில் ஒரு மலை போல் விளங்கினார். மரங்களிடையே அவர் பல திக்குகள் பாய்ந்து சென்றதை பார்த்த எல்லா பிராணிகளும் அவரை வசந்த ருது உருகொண்டது என்று கருதியிருக்கலாம். மரங்களில் உதிர்ந்த பலவிதமான பூக்களால் மூடப்பெற்ற பூமியானது அலங்கரிக்கப்பட்ட அழகிய பெண் போல் காட்சியளித்தது. பலசாலியான வானரரால் வேகமாய் குலுக்கப்பட்ட மரங்கள் விதவிதமான பூக்களை உதிர்த்தன. இலை துளிர்களும் உதிர்ந்த பூக்களும் பழங்களும் சிதறுண்டு நின்ற மரங்களை அடையாளங்களையும் ஆபரணங்களையும் கூட ஆட்டத்தில் பணயம் வைத்து தோற்று போன சூதாட்டக்காரர்களைப் போல் இருந்தன. அம்மரங்கள் பறவைகள் கூட்டங்கள் தங்களில்லாவிட்டால் நாட முடியாமல் அடிமரம் மட்டும் உடையன புயற்காற்றில் நாசமடைந்தாற்போல் காணப்பட்டது. கூந்தல் கலைந்து பூச்சழிந்து அதர பானத்தால் அழகிய பற்களுடன் கூடும் வெளுத்த நாகக்குறிகளும் பற்குறிகளும் பதிந்து எப்படி ஒரு யுவதி கலவியின் பின் காணப்பட்டாலோ அப்படி கை கால் வால் முதலியவற்றால் துவைக்கப்பட்டு சிதைந்த மரங்களை அசோகவனம் இருந்தது. மழைக்காலத்தில் விந்திய மலையிலுள்ள மேகக்கூட்டங்கள் காற்று கலைப்பது போல் வானரரால் மலைமலையாக தொங்கிய பெருங்குடிகள் வேகமாக அறுத்துவிடப்பட்டன. அங்கு சுற்றும் பொழுது அவர் மனத்திற்கினிய பொன்னும் வெள்ளியும் இரத்தினங்களும் இழைத்த தரைகளை கண்டார். பலவித வடிவங்கள் குள்ளங்கள் தெளிவான நீர் நிறைந்த சிறந்த இரத்தனப்படிகளுடன் ஆங்காங்கு விளங்க கண்டார். முத்தும் பவழமும் மணலாய்க் கொண்டு நடுவில் படிக மேடைகள் கரைகளால் தங்கமயமான அழகிய மரங்களுடன் மலர்ந்த தாமரை நெய்தல் முதலியவற்றுடன் சக்கரவாகம் நத்யூகம் ஹம்சம் சாரசம் ஆகிய பறவைகளுடன் ஒளிகளுடனும் அமுதம் போன்ற பழங்களுடனும் மரங்களுடனும் வளைந்து வளைந்து நீண்டு மங்களமாய் ஓடும்படி செய்யப்பட்ட ஓடைகளையும் கண்டார். நூற்றுக்கணக்கான கொடிகள் படர்ந்ததும் சந்தன மலர்கள் அடர்ந்ததும் இடையிடையே அலரிப்பூக்கள் வகை பெற்றதும் பல வகைப்பட்ட புதர்களால்
நெருக்கமாய் சூழப்பெற்றதுமான சோலையை கண்டார். மேலும் மேகத்தளாவிய சிகரங்களுடன் கூடிய முடிகளுடனும் நாற்புறமும் காவல் நிலையங்களுடன் கல் மாளிகைகளுடனும் பலவிதமான மரங்களுடனும் உலகிலேயே அழகிற் சிறந்ததாய் விளங்கியதுமான மலையை போன்ற வானரசிரேஷ்டர் கண்டார். நாயகனுடைய மடியிலிருந்து இறங்கிச் செல்லும் பிரியமான நாயகியைப் போல் ஒரு நதி அம்மலையிலிருந்து கீழே இறங்குவதைக் கண்டார். தழைந்து சாய்ந்து நீரில் தோய்ந்த மரங்களின் நுனிகளால் திரும்பச் சென்று நீரோட்டம் மதத்தால் கோபித்து கொண்டு சென்ற ஒரு நங்கை பிரியமான உறவிகளால் தடுக்க சமாதானம் செய்யப்பட்டு கோபம் நீங்கி மறுபடியும் நாயகனை நோக்கி திரும்பிச் செல்வது போல் அவ்வானர சிரேஷ்டருக்கு காட்சியளித்தது. அதற்கருகில் பலவிதமான பறவைகள் நிறைந்த ஓடைகளை அனுமார் கண்டார். குளிர்ந்த ஜலம் நிறைந்ததும் சிறந்த இரத்தின படிகளை உடையதும் முத்து மணல்களும் பிரகாசிப்பதும் சிறந்த வேலைப்பாடமைந்த நடைபாவியும் விதவிதமான மான் கூட்டங்களும் அழகிய விசாலமாக கட்டப்பட்ட பெரிய மாலைகளுடன் கூடியதும் கைவேலைப்பாடுகள் நிறைந்த சித்திர சோலைகளும் உடையதுமாய் அவ்விடத்தை கண்டார். அங்கிருந்து மரங்கள், புஷ்பங்கள், பழங்கள் நிறைந்திருந்தன. உயர்த்தி கட்டப்பட்ட மேடைகள் தங்கப்படிக்கட்டுகளுடன் காணப்பட்டன. இலைகளும் கொடிகளும் சூழப்பெற்றதும் தங்கமயமான ஒரு சிம்சுபா விருட்சத்தை அனுமார் கண்டார். அது நாற்புறமும் தங்கமயமான மேடைகளால் சூழப்பட்டிருந்தது. அவர் அங்கு பூமி பாகங்களை உற்று நோக்கினார். அங்கு பள்ளத்தாக்குகளையும் கண்டார். மலைகள் போன்ற பொன்னிறமான மரங்களையும் கண்டார். மேருமலைக்கு நிகரான அம்மரங்கள் காந்தியால் பொன்மயமாக விட்டதாக அவர் கருதினார். பொன்மயமான மரங்கள் நிறைந்த அந்த தோப்பையும் அதில் சிம்சுபா விருட்சத்தையும் அதன் சிலம்பொலிகளையும் காற்று குளிர்ந்து வீசுவதையும் அவர் கண்ட வியப்புற்றார். வேகவானான அவர் பூ நிறைந்த உச்சியை இளந்துளிர்கள் அடர்த்தியான இலையுடன் கூடிய அம்மரத்தில் ஏறி ஸ்ரீராம தரிசனம் ஒன்றிலேயே நாட்டமுள்ளவராகும் துக்கம் மேலிட்டவருமான வைதேகி இஷ்டப்பட்டு அங்கும் உலாவினால் இங்கே இருந்தே காணலாம் என்று எண்ணினார். துராத்மாவாகிய ராவணனுடைய இந்த அசோகவனம் சந்தனம், சண்பகம், மகிழன் முதலிய மரங்களில் அலங்கரிக்கப்பெற்று மனத்தை கவர்வதாயிற்று. இந்த தாமரை யோடையையும் பறவைகள் கூட்டங்களும் நிறைந்த அழகியதுமான ராஜமகரிஷியான ஜனகபுத்திரியானவள் இங்கு நிச்சயம் வரக்கூடும். ராகவனுடைய அன்பிற்குரியவளும் பக்தி ஸ்ரத்தையுடன் விளங்குபவளும் பட்ட மகரிஷியும் வனசஞ்சாரத்தில் பிரியமுள்ளவளுமான அந்த ஜானகி நிச்சயம் வருவாள். ஸ்ரீராம சிந்தையால் இளைத்தவளும் மான் விழிகள் படைத்தவளும் தேவி இவ்வனத்தை பார்க்க இங்கு வரக்கூடும். ஸ்ரீராமனை பிரிந்து வாடுபவளும் அழகிய கண் படைத்தவளும் வனத்தில் சஞ்சரிப்போமான அந்த தேவி வனத்தில் பிரியமுள்ளவதால் எப்பொழுதும் இங்கு வந்து கொண்டிருக்கக்கூடும். ஸ்ரீராமனுடைய பிரிய பத்தினியும் பதிவிரதியுமான ஜானகி ஜனகபுத்திரியான அச்சிறந்த பெண்மணி வனத்தில் வாழும் பிராணிகளிடத்தில் நிச்சயமாக எப்பொழுதும் ஆசை கொண்டிருப்பாள். சிறந்த மேனி படைத்தவளும் அழகியவளுமான ஜானகி இந்த நதியில் நல்ல தீர்த்தத்தை நாடி சந்தியாவந்தனத்தின் பொருட்டு இங்கு நிச்சயம் வருவாள். புத்திமானான ஸ்ரீராமனுடைய பத்னியும் அரச சிரேஷ்டரான தசரதுடைய மருமகளான அவளுக்கு இச்சிறந்த அசோகவனம் பொருத்தமாயிருந்தது. சந்திரனை போன்ற முகமண்டலம் படைத்த அந்த தேவி உயிருடன் இருந்தால் புனிதமான ஜலமுடைய இந்த இடத்திற்கு அவசியம் வருவாள். இவ்வாறாகி எண்ணிக்கொண்டு மகாத்மாவான அனுமார் மக்கள் பெருமானின் பிராட்டியை எதிர்பார்த்தவராய் பூ நிறைந்த இலைகள் செறிந்த மரத்தை நடியில் கீழ் நோக்கிய வண்ணம் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். இங்கனம் 14வது சர்க்கம் முற்றும்.
15வது சர்க்கம். அங்கிருந்து பார்த்து கொண்டு மைதிலியை தேடிக்கொண்டும் பூமியை உற்று நோக்கிக் கொண்டும் எல்லாவற்றையும் தொடர்ந்து கவனித்தவராய் கற்பக கொடிகளுடன் மரங்களுடன் விளங்கும் தெய்வீகமான வாசனையுடன் ரசத்துடன் கூடிய நாற்புறமும் நன்கு அலங்கரிக்கப்பட்டதும் இந்திரன் தோட்டம் போன்றதும் மிருகங்களால் சூழ்ந்ததும் மாட மாளிகை கூடியதும் குயில்களின் ஒளி நிறைந்ததும் பொற்தாமரை கருணைதல் நிறைந்ததும் குலங்களால் அழகியதும் பல ஆசனங்களுடன் கம்பளம் விரிக்கப்பெற்றதும் கூடிய பல நிலவரைகளுள் உள்ளதும் எல்லா காலத்தும் பூத்து கொழுங்கும் பழங்கள் நிறைந்ததும் மரங்கள் மனத்திற்கினியமானதும் பூத்திருந்த அசோக மரங்கள் காந்தியால் சூரியோதயம் போன்று பிரகாசிக்கம் உடையதும் தீபம் போல் பிரகாசிப்பதும் மரத்திலிருந்து நூற்றுக்கணக்கான பறவைகள் அடிக்கடி பறப்பதால் கிளைகளில் இலை இல்லாமல் போன மாதிரி தோற்றமளிப்பதும் அதை மாருதியானவர் அங்கிருந்து கொண்டே கண்டார். எல்லாவிதமான புஷ்பங்களாகிற ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் வேர்வரை பூக்கள் நிறைந்ததும் சோகத்தை கொண்டதும் அசோக மரங்களையும் அவர் கண்டார். பலவிதமான புஷ்பங்களாகிற ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் வேர்வரை பூக்கள் நிறைந்ததும் சோகத்தை போக்கும் அசோக மரங்களையும் அவர் கண்டார். புஷ்ப பாரத்தின் மிகுதியால் பூமியை தொடுவது போன்ற பூக்கள் நிறைந்த கொன்றை மரங்களும் நன்கு புஷ்பங்கள் புரச மரங்கள் உள்ள அவ்விடத்தை கண்டார். பெருத்த அடிகளையும் புன்னகை மரங்களையும் எழில் பாலை மரங்களையும் ஷண்பக நறுவலி முதலிய மரங்களையும் நன்கு புஷ்பித்து பிரகாசித்த அவைகளின் ஒளியால் அவ்விடமெங்கும் தீபம் வைத்தாற்போல் காட்சியளித்தது. ஆயிரக்கணக்கான அசோக மரங்களில் சில பொன் போலும் சில தீப்பிழம்பு போலும் சில கருப்பு மை போலும் பிரகாசித்தன. அந்த சோலை பல பூங்காக்களை உடையதாகும். அந்த இடத்தினுடைய நந்தனம் போலவும் குபேரன் கைரதம் போலவும் தெய்வீகமான அழகுடன் நிறைந்திருந்த ஒளியால் சூழப்பட்ட எல்லாவற்றிலும் மேம்பட்டு விளங்கிற்று. புஷ்பங்களாகிற நட்சத்திரங்களுடன் கூடிய இன்னொரு வானவெளியோ அல்லது புஷ்பங்களாகிற நூற்றுக்கணக்கான இரத்தினங்கள் நிறைந்த விசித்திரமான சமுத்திரமோ என்று எண்ணும்படி இருந்தது. எல்லா பருவங்களிலும் தேன் கமழ்கின்ற பூக்கள் மலரும் மரங்கள் நிறைந்ததும் மிருகங்கள் பறவைகள் செய்யும் பலவகை ஓசைகள் நிறைந்ததும் ஆக அந்த சோலை விளங்கியது. மனத்திற்கினிய அநேக வாசனைப் பொருட்களுடையதும் புனிதமான கந்தத்துடன் கூடியதுமான அவ்விடத்தில் மற்றொரு கந்தமானமோ என எண்ணும்படி இருந்தது. அந்த அசோகவனத்தில் அவ்வானரர் இருந்த உயரமான ஒரு ஆலயத்தை கண்டார். அது நடுவில் 1000 தூண்களால் தாங்கப்பட்ட மலை போன்ற வெள்ளியதாயும் பவளத்தினாலும் படிகளை உடையதாயும் உருக்கிய பொன்னான மேடைகள் உடையதாயும் இருந்தது. அது ஒளிவிட்டு எரிவது போலும் கண்ணை திறப்பது போலும் உயரத்தில் வான் முகட்டை தொடுவது போலும் மாசின்றி விளங்கிற்று. பின்னர் அனுமார் அழுக்கடைந்த ஆடையையும் அரக்கிகளால் சூழப்பெற்றவர்களையும் பட்டியினால் மெலிந்தவளையும் அடிக்கடி பெருமூச்சு விடுபவளையும் பிறரை தொடக்கத்திலுள்ள சந்திரரேகை போன்றதும் ஏழையை போன்றவளுமான ஒரு ஸ்ரீயை பார்த்தார். ஒளிவிடும் வடிவுடையவளானும் புகை கூடியதால் மூடப்பட்ட தீப்பிழம்பு போலும் மெதுவாக ஆராய வேண்டியவளாயும் அழுக்கடைந்தவளுமாய உத்தமமான மஞ்சச்சேலை உடுத்தியவளாய் புழுதி படைந்தவளாய் அலங்காரமில்லாமல் தாமரை தண்டு போலும் நாணம் மிக்கவளாயும் துக்கத்தால் வருந்துபவளாயும் வாட்டமடைந்தவளாயும் செவ்வாய் கிரகத்தில் பிடிக்கப்பட்ட ரோகிணி நட்சத்திரை போன்றவளாயும் விளங்கினார்.
முகத்தில் கண்ணீர் வழிபவளாயும் இரக்கமுள்ளவளாயும் பட்டினியில் இளைத்தவளாயும் சோகமும் தியானமும் மேலிட்டவளாயும் எளியவளாயும் இடையூறில்லாதவர்களால் சூழப்பெற்றவர்களாயும் உற்றாரை காணாது அரக்கேளின் கூட்டத்தில் காண்பவளாயும் தன்னிடத்தை விட்டு பிரிந்த நாய் கூட்டத்தால் சூழப்பட்ட மான் போன்றவளாயும் கருநாகம்போல் பின்புறம் தொடங்கி ஒற்றை பின்னரால் சரக்காலத்தில் மரக்கூட்டங்கள் சுற்றுவது போல் சுற்றும் பூமியைப் போல் உள்ளவளாயும் சுகத்திற்கு தகுதியுடையவளாயும் துக்கத்தினால் வருந்தி விசனங்களில் இழந்து விட்டவளாயும் இளைத்து தூசி படிந்திருந்த அவ்விசாலாட்சியை அனுமார் கண்டார். நினைத்த வடிவெடுக்க வல்ல அரக்கனால் கவர்ந்து செல்லப்பட்ட பொழுது எப்படி காணப்பட்டாலோ அப்படியே இருக்கிறாள் இந்த ஸ்ரீ என்று அவர் எண்ணினார். ஒளியால் திக்குகளிங்கை இருளை போக்குவளாயும் கருந்த கூந்தலும் கொவ்வைப்பழம் போன்ற உதடுகளாலும் மெலிந்த இடையும் தாமரையை ஒத்த கண்களையும் படைத்த செவ்வாய் அமைந்த உருவத்தால் மன்மதனுடைய மனைவி ரதியைப் போன்றவளும் உள்ள சீதையை முழுமதியின் நிலவில் உலகிற்கெல்லாம் பெரிய புலாயும் புலன்களடக்கிய தவ வடிவில் தரையில் படுத்திருப்பவளாயும் சர்பராஜன் மனைவியைப் போல் அச்சமுற்று பெருமூச்சு விடுபவளாயும் தொடர்ந்து வந்த பெருந்துன்பத்தை கூட்டத்தால் பிரகாசிக்கும் அளவிற்காயும் புகைப்படலத்தில் மூண்ட அக்னி ஜுவாலை போன்றவளாயும் பொருள் விளங்காத ஸ்மிருதி வாக்கியம் போன்றவையாயும் அழிந்து போன செல்வம் போன்றவளாயும் கெட்டு போன சிரத்தை போன்றவளாயும் தடைப்பட்ட ஆசை போன்றவளாயும் முடிவு பெறாத தொழில்கள் போன்றவளாயும் கலங்கிய புத்தி போன்றவளாயும் பொன் பழியினால் வீழ்ச்சியுற்ற கீர்த்தியை போன்றவளாயும் ஸ்ரீராமன் அடைய முடியாமல் வருத்தப்படும் அரக்களால் கவரப்பட்ட மெலிந்தவளாயும் மான்விழி படைத்தவளாயும் வல்லுருக்களால் அங்கும் இங்கும் பார்வையிடப்படுபவளாயும் கற்று வளைந்த இமைகளால் கண்களை கண்ணீர் நிறைந்த முகத்துடன் ஒளி இழந்து அடிக்கடி பெருமூச்சு விடுபவளாயும் அழகும் புழுதியும் படிந்தவளாயும் ஏழையும் அலங்காரத்திற்குரிய மேனியை உடையவளாயும் ஆபரணங்களில் எவையும் பொருத்தமாய் உள்ளவளாயும் கரிய மேகங்களால் மறைக்கப்பட்ட சந்திரனைப் போன்றவளாயும் வேத அபியாசமின்மையால் குன்றிப்போன மனமுள்ளவளாயும் சீதையை கண்ணுற்றார் அனுமார். புத்தி அடிக்கடி கலக்கமடைந்தது. இலக்கண பரிசுத்தமின்மையால் அர்த்தமே மாறுபட்டு போன வாக்கியத்தைப் போல் உரிய அலங்காரமின்மையால் மாறுபட தோன்றிய சீதையை அனுமார் கஷ்டப்பட்டு தெரிந்து கொண்டார். ராஜபுத்திரியும் குற்றமற்றவளும் பரந்த கண்கள் படைத்தவளுமாகிய அவளை நன்றாக பார்த்து தகுந்த காரணங்களால் சீதைதான் என்று ஆராய நிச்சயித்தார். ஸ்ரீராமர் வைதேகியின் அங்கங்களில் அணியப்பெற்றவளாய் எந்த வகையில் நகைகள் குறிப்பிட்டாரோ அவை அனைத்தும் அவர் மரக்கிளையில் அமர்ந்து கொண்டு பார்த்து பரிசோதித்து கொண்டிருந்தார். நல்ல வேலைப்பாடுடைய குண்டலங்களும் ஸ்வதம்ஷ்ரம் எனும் பூ போன்ற காதணிகளையும் இரத்தினத்தாலும் பவளத்தாலும் செய்யப்பட்ட பலவகை அணிகலன்களையும் பார்த்து ஸ்ரீராமர் எவ்வாறு வர்ணித்தாரோ அவைகளே இவை என கருதினார். வெகு நாட்கள் அணியாமல் கருத்து போயிருக்கின்றன. அங்கு எவைகளால் இவை எரியப்பட்டனவோ அவைகள் இங்கு காணப்படவில்லை. இவளிடம் எவை கழற்றி எரியப்பட்டவையோ அவை போக மிச்சங்கள் இருப்பது என்பது நிச்சயம். பொற்காடு போன்ற அழகிய மஞ்சள் நிறமாய் அப்பொழுது விழுந்த மரத்தில் கொத்தில் கொண்டிருக்கின்ற வானரரால் காணப்பட்ட அவ்வஸ்திரம் அவளுடையதே ஆகும்.
பார்க்கப்பட்ட விலையுயர்ந்த முக்கியமான ஆபரணங்கள் இவளால் தரையில் எறியப்பட்டு ஒளியுடன் விழுந்துள்ளவையே ஆகும். இருந்த சேலை நெடுநாள் கசங்கி அழுக்கடைந்ததை அங்கு கண்டார். சிறந்த வர்ணமுடையதாய் இருந்தது அந்த சேலை, சந்தேகமில்லை. ராமனை விட்டு பிரிந்து அவளுடைய மனம் எதற்கும் இடம் கொடுக்காமலும் பிரியமான பத்னியின் கற்பரசியும் எவளோ அவளே பொன் போன்ற மேனியை படைத்த இவள். கருணை, அன்பு, துக்கம், காமம் என்றும் நான்கிலும் ஸ்ரீராமர் எவளை குறித்து வருந்துகிறாளோ அவளே இவள். காணாமல் போனாள் என்று எண்ணிய கருணையாலும், துணைவியின் அன்பாலும், மனைவியை இழந்த துக்கத்தாலும், காதலியை இழந்த காமத்தாலும் ஸ்ரீராமர் வருந்துகிறார். இவளுடைய ஒவ்வொரு உறுப்பின் அழகும் எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கிறது. ராமருடைய உருவம் அவருடைய உருவம் எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கிறது என்று தேவியினுடையது கருவிழியை படைத்த இவள் அவருக்குரியவளே. இந்த தேவியினுடைய மனது அவரிடத்திலும் எல்லோரிடத்திலும் மனத்துக்கினியவளாய் நிலை பெற்று உள்ளது. அதனால்தான் தர்மவானாகிய அவரும் இவளை பிரிந்தும் பிரபுவாகிய ராமன் சோகத்தில் ஆழ்ந்து போனால் தனது உடலை தரித்திருக்கிறார். அதனால் அவர் செய்வதற்கரிய செயல்களை செய்து வருகிறார். பெருந்தோள் படைத்த ராமர் இவ்வாறு அழகான சீதையை விட்டு பிரிந்து 2 நாழிகைக்குடன் உயிருடன் இருந்தால் அதனால் ஒருவராலும் செய்ய முடியாததை செய்பவராகிறார். வாயுகுமாரர் இவ்வண்ணமாக சீதையை பார்த்து மகிழ்ந்து ஸ்ரீராமரை மனத்தில் நினைத்து அந்த பிரபுவை துதித்தார். இங்கனம் 15ஆம் சர்க்கம் முற்றும். 16வது சர்க்கம் ஆரம்பம். சீதையை குறித்து வருந்துதல். வானர சிரேஷ்டர் புகழத்தக்க சீதையை இனிய மனம் படைத்த ஸ்ரீராமரையும் கொண்டாடிவிட்டு மீண்டும் ஆழ்ந்த யோசனையில் ஆழ்ந்தார். சிறிது நேரம் தியானித்த பின் கண் கலங்கிய சீதையை நினைத்து தேஜஸ்வியான அனுமார் புலம்பினார். தமையனை குருவாய் வணங்கும் லக்ஷ்மணனால் பூஜிக்க பெற்றவளும் அவருக்கு குரு பத்னியுமாய் விளங்குபவளுமான சீதையை துக்கத்தால் பிடிக்கப்படுகிறாள் என்றால் உண்மையில் காலத்தை யாராலும் வெல்ல முடியாது. ஸ்ரீராமருடைய திடச்சிந்தையையும் லக்ஷ்மணனுடைய புத்தி வன்மையையும் அறிந்த தேவியானவள் அப்படிப்பட்ட துன்பத்தில் மழை காலத்தில் கங்கையைப் போல் மிதமிஞ்சி கலங்கவில்லை. சமமான ஒழுக்கம், வயது, பண்பு முதலியவற்றாலும் சமமான குலப்பிறப்பாலும் வைதேகி தகுந்தவர் ராமரே. கருங்கண் படைத்த இவளும் அவருக்குரிய தகுந்தவளே. புதிதான பொன் போன்ற காந்தியை உடையவளும் லக்ஷ்மியைப் போல் உலகனைத்திற்கும் பிரியமானவளுமாகிய அவளை பார்த்து அனுமாருடைய மனம் ராமனிடம் செல்லவே பின்வருமாறு தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். இந்த விசாலாட்சியின் நிமித்தமாகவே மகாபலசாலியான ராவணன் நிகரானவனுமான வாலி கொல்லப்பட்டான். கபந்தனும் கொல்லப்பட்டான். பயங்கரமான பராக்கிரமமுடைய அரக்கர் சம்பராசுரன் கொல்லப்பட்டது. ஸ்ரீராமரால் வனத்தில் எதிர்த்து கொல்லப்பட்டான். செய்பவராக 14,000 அரக்கர்கள் ராமனுடைய பாணத்தால் ஜனஸ்தானத்தில் அழிக்கப்பட்டனர். பராக்கிரமசாலியனான கரனும் தரிசரனும் துஷனும் எல்லாம் ராமனால் போரில் கொல்லப்பட்டனர். இவள் நிமித்தமாகவே உலகத்தாரால் நன்கு மதிக்கப்பட்டோளும் வாலி வம்சமிடு இருந்த அடைவதற்கரியதுமான வானரர் அரசாட்சியை சுக்கிரவன் அடைந்தான். விசாலமான கண் படைத்த இவள் பொருட்டே அழகிய நதியின்
நாயகனைப் போன்ற சமுத்திரமும் என்னால் தாண்டப்பட்டது. இந்த பட்டணமும் பார்க்கப்பட்டது. இவள் பொருட்டே ஸ்ரீராமர் கடல் சூழ்ந்த முழுவதையும் தலைகீழாக புரட்டினாலும் அது பொருத்தமாகவே இருக்கும் என்று நான் கருதுகிறேன். பிடிப்பட்டதால் மூவுலகு ராஜ்யமும் அனைத்தும் சீதையின் ஒரு சிறிய அம்சத்திற்கு கூட ஒப்பாகாது. இந்த சீதை தர்மசீலரும் மகாத்மாவும் மிதிலை மன்னருமாகிய ஜனகருடைய குமாரத்தி. இவள் அழகிய வடிவுடையவள். இவள் யாகத்திற்காக பூமியை கலப்பை கொண்டு உழும்பொழுது அந்த மண்ணில் ஒரு தாமரை போன்ற மரகத பெட்டியிலிருந்து வெளிவந்தவள். சிறந்த இயல்புடையவளாகும். இவர் போரில் பின்வாங்காத பராக்கிரமசாலியுமான தசரத மன்னரின் மூத்த மருமகள் என்று கீர்த்தி வாய்ந்தவள் இவள். தன்னை அறிந்தவரும் தர்ம அறிந்தவர்களும் அரக்கிகள் வசத்தில் வந்துள்ளாள். எல்லா போகங்களையும் துறந்து துன்பங்களையும் பொருட்படுத்தாமல் நாயகனோட சிநேகம் பலத்தால் சஞ்சாரமில்லாத வனத்திற்கு வந்துள்ளாள். பழத்தாலும் கிழங்குகாலும் திருப்தி அடையாதவளாய், பர்த்தாவின் பணிவிடையே மனம் உள்ளவளாய், அரண்மனையிலிருந்து வனத்திற்கு வந்தவளாய், பரம பிரீத்தியை வைத்திருப்பவளாய், பொன் போன்ற மேனியை படைத்தவளும் மலர்ந்த இன்சொல்லே பேசுபவளும் துன்பத்திற்கு தகுதியில்லாதவளுமான இவள் இப்பொழுது இந்த வேதனையை பெற்று கொண்டிருக்கிறாள். ராவணனால் பிடிக்கப்பட்டும் மனத்துன்பத்தை அடைந்தவளுமாகிய இவள் தண்ணீர் பந்தலை காண்பது போல் ராகவனை காணாமல் எங்கும் காத்து கொண்டிருக்கிறாள். நாட்டிலிருந்து துரத்தப்பட்ட ஒருவர் மீண்டும் ராஜ்யத்தை பெற்றால் எப்படிப்பட்ட இன்பத்தை அடைவானோ அப்படிப்பட்ட இன்பத்தை ஸ்ரீராமர் மீண்டும் இவளால் அடையக்கூடுதல் என்பது உண்மை. காம போகங்கள் அற்றவளும் உற்றார் உறவினருடைய இருந்து பிரிந்தவளும் ஆகிய இவள் அவரை அடைந்ததும் என்று விருப்பம் ஒன்றினால் தனது உடலை வைத்து கொண்டிருக்கிறாள். நிச்சயமாக இவள் அரக்கிகளையும் பார்க்கவில்லை, புஷ்பங்களை பழங்கள் நிறைந்த இம்மரங்களை பார்க்கவில்லை. ஒன்றுபட்ட இதயத்துடன் ஸ்ரீராமரையே இடைவிடாமல் மனக்கண்ணால் காண்கிறாள். ஒரு பெண்ணிற்கு கணவன்தான் எல்லா பூஷணங்களையும் விடச் சிறந்த பூஷணம். பூஷணத்தில் கூறியவளான இவள் அந்த பூஷணமில்லாமல் பிரகாசிக்கவில்லை. பிரபுவான ஸ்ரீராமர் இவளை விட்டு பிரிந்து துக்கத்தால் மாளாமல் தனது உடலை வைத்து கொண்டிருந்தால் அவர் செய்வதற்கரிய செயலை செய்தவராகிறார். கருங்குழலும் தாமரை போன்ற கண்ணும் படைத்த சுகவாழ்விற்குரியவளாகிய இவள் துன்பமுற்று வருவதைக் கண்டு என் மனது கூட பதைக்கிறது. பூமி போன்ற பெருமையையும் தாமரை பூக்கள் போன்ற கண்ணழகும் படைத்த இவள் ஸ்ரீராமனாலும் லக்ஷ்மணனாலும் காக்கப்பட்டிருந்தால் இப்பொழுது மரத்தடியில் விகாரமான கண்களை உடைய அரக்கேளில் காவலில் இருந்திருக்க மாட்டாள். பிணியால் வாடிய தாமரை போல் ஒளி இழந்த இவள் மனச்சோர்வாலும் வருந்தி மிகவும் நோய்வாய்ப்பட்ட நிலைக்கு சென்றிருக்கிறாள். புஷ்பங்களின் பாரத்தால் நுனிக்கொம்புகளை உடைய அசோக மரங்கள் பனிக்காலம் போய் அநேகாயிர கரணங்களுடன் உதித்து குளிர்ந்த சந்திரனும் நிச்சயமாக துன்பத்துடனே விளங்குகின்றன. பலவானும் வேகம் மிகுந்தவருமான வானர சிரேஷ்டருமான அனுமார் இவ்வாறெண்ணி அவளை சீதைதான் என்று நிச்சயித்து புத்தியுடன் அந்த மரத்தில் சாய்ந்து கொண்டு உட்கார்ந்தார். இங்கனம் 16வது சர்க்கம் முற்றம். 17வது சர்க்கம் அரக்கிகளை காணுதல். அப்பொழுது குமுத மலர்களின் கூட்டம் போன்ற தெள்ளிய கிரகணங்களை உடைய சந்திரன் நீல நிறல செல்லும் அன்னம் போல் களங்கமற்ற ஆகாயத்தில் தோன்றினாள்.
தெளிவான ஒளியுடைய சந்திரன் தனது ஒளியால் அனுமாருக்கு துணை புரிபவன் போல் குளிர்ந்த கிரணங்களா வீசினான். வளர்ந்த கூனிகளையும் மிகம் பருத்தவர்களையும் குள்ளமானவர்களையும் அங்கங் குறைந்தவர்களையும் முகங்கோணி உள்ளவர்களையும் மஞ்சட்கண்ணுடையவர்களையும் விகோரமான முகமுடையவர்களையும் விகார வேஷமுடையவர்களையும் மஞ்சள் நிறமுடையவர்களையும் கருப்பானவர்களையும் கோபம் மிகுதியானவர்களையும் கலக்கத்தில் பிரியம் உள்ளவர்களையும் சூலம் சம்மெட்டி கலப்பை முதலிய ஆயுதங்களை கையில் கொண்டவர்களையும் பன்றி மான் புலி எருமை ஆடு குள்ளநரி முதலியவை போன்ற முகம் உள்ளவர்களையும் யானை ஒட்டகம் குதிரை முதலியவை போன்ற கால் உள்ளவர்களையும் உடலிலேயே புதைந்த தலை உள்ளவர்களையும் மற்றவர்களையும் ஒற்றை கை உடையவர்களையும் ஒற்றை கால் உடையவர்களையும் கழுத்தும் காதும் நாய்க்காதும் கழுதைக்காதும் யானைக்காதும் சிங்கக்காதும் படைத்தவர்களையும் மூக்கில்லாதவர்களையும் பெருமூக்கு உடையவர்களையும் குறுக்கு மூக்கு உள்ளவர்களையும் மூக்கற்றவர்களையும் யானை போன்றவர்களையும் மூக்கு வளர்ச்சி அடையாதவர்களையும் நெற்றியில் மூக்கு உள்ளவர்களையும் யானைக்காலர்களையும் பெருங்கால்களை உடைய பசுவினை போன்றவர்களையும் காலில்லாதவர்களையும் காலில் சடை உள்ளவர்களையும் மிக பெரிய தலை கழுத்து உடையவர்களையும் பெருத்த முளை உடையவர்களையும் வயிறு உடையவர்களையும் அளவிற்கு அதிகமாக வாயும் கண்ணும் படைத்தவர்களையும் நீண்ட காது நாக்கும் உள்ளவர்களையும் யானை முகம் மாட்டு முகம் பன்றி முகம் ஆகியவை படைத்தவர்களையும் குதிரை ஒட்டகம் கழுதை முதலியவற்றை படைத்த கோரமான அரக்கிகளையும் சூலம் கம்பு தடி முதலியவை கையில் கொண்டவர்களையும் கோபம் மிக்கவர்களையும் கலக்கத்தில் பிரியங்களை கொண்டவர்களையும் கோரைப்பல் உள்ளவர்களையும் இருண்ட செம்மட்டை படிந்த முடிகள் உடையவர்களையும் எப்பொழுதும் கள்ளையும் மாமிசத்தையும் விரும்புவர்களையும் அடிக்கடி குடிப்பவர்களையும் இப்படியெல்லாம் விகாரமான முகம் படைத்தவர்களையும் இரத்தமும் பூசிக்கொண்டுள்ள சரீரமுடையவர்களையும் மாமிசத்தையும் இரத்தத்தையும் புசிப்பவர்களையும் சிலிர்க்கும்படி கொடும் பார்வை உடையவர்களையும் பெரிய மரத்தை சுற்றி உட்கார்ந்திருப்பவர்களையும் அவ்வரக்கிகளை வானர சிரேஷ்டர் கண்டார். அந்த மரத்தினடியே குற்றமற்ற ஜானகி ஜனகராஜனின் புத்திரி ராமனுடைய மனைவி ஆன புத்திசாலியான சீதையையும் அனுமார் கண்டார். ஒளி குன்றியவளாகவும் சோகத்தில் வாடியவளாகவும் அழுக்கடைந்தவளாகவும் சிக்கலான கூந்தலை உடையவளாகவும் புண்ணியங்கள் குறைந்து பூமியில் தள்ளப்பட்டவளாகவும் நட்சத்திரத்தை ஒத்தவளாகவும் கற்பின் வலிமை மிக்கவளாகவும் கணவராக ஸ்ரீராமரை மட்டும் நினைத்திருப்பவளாகவும் பூஷ்ணமாய் கொண்டுள்ளவளாகவும் அரக்கர் அதிபரால் படுத்தப்பட்டவளாகவும் பந்துக்கள் இல்லாமல் தனியே விடப்பட்டவளாகவும் கூட்டத்திலிருந்து ஒரு சிங்கத்தின் பிடியில் அகப்பட்டவளைப் போல் கலங்கப்பட்ட ஒரு யானை போலும் கார்கால முடிவில் சரத்கால மேகங்கள் சூழப்பட்ட சந்திரகலை போல் இருப்பவளும் சந்தனம் அழகு செய்தபடி மேனி உள்ளவளும் உபயோகிக்கப்படாத வீணை போன்றவளும் அசோகவனத்தின் நடுவில் துன்பக்கடலில் மூழ்கியிருந்த அரக்கிகள் வசமாகப்பட்ட நாயகன் வசத்தில் இல்லாதவளுமாகிய ஜானகியை கண்டார். அரக்கிகளால் சூழப்பட்டமையால் கிரகங்கள் பிடிக்கப்பட்ட ரோகிணி நட்சத்திரம் போன்றவளாயும் பூக்காத கொடி போன்றவளாயும் இருந்த தேவியை அனுமார் கண்டார். புழுதி படைந்தமையால் இயற்கை அழகுடைய சீதை சேரி படிந்து விளங்கியதால் ஒளி மங்கிய தாமரை போன்றிருந்தாள். அழுக்கடைந்த கசங்கிய சேலையை உடுத்தியிருந்த மான்விழியாளான அவளை அனுமார் கண்டார். முகம் வாட்டம்
பெற்றிருந்தாலும் நாயகனுடைய ஆற்றலை நினைத்து தைரியத்துடன் தன்னுடைய சீலத்தையே தனக்கு காவலாய் வைத்து கொண்டுள்ளவளும் கருங்கண்கள் படைத்தோளுமாகிய சீதையை அனுமார் கண்டார். அச்சமடைந்த மான்குட்டியைப் போல் நாற்புறமும் பார்த்து கொண்டிருப்பவளும் தாழை அடர்ந்த மரங்கள் எரிப்பதும் போன்ற பெருமூச்சு விட்ட திரண்ட சோகத்தை போன்றவளும் துக்கத்திலிருந்து வெளிவர முடியாதவள் போன்றும் அலை போன்றவளும் பெருமையே உருவெடுக்க வல்லவளும் நன்கமைந்த அவயங்களை உடையவளும் ஆபரமில்லாததால் இல்லாததாலும் அழகாயிருப்பவளுமான மைதிலியை பார்த்து மாருதியானவர் மகிழ்ச்சி அடைந்தார். அழகிய கண்களை அவள் கண்டு அனுமார் ஆனந்த கண்ணீர் விட்டு ஸ்ரீராமனை வணங்கினார். வீரராகிய அனுமார் சீதா தரிசனத்தால் சந்தோஷித்து ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணனையும் நமஸ்கரித்துவிட்டு மறைவாய் இருந்தார். இங்கனம் 17வது சர்க்கம் முற்றும். 18வது சர்க்கம் ராவணனுடைய வருகை. அனுமார் வைதேகியை தேடிக்கொண்டு பூத்த மரங்கள் நிறைந்த அசோகவனத்தில் வந்து அதை பார்த்து கொண்டிருக்கையில் இரவு கழிய சிறிது நேரம்தான் மிகுதியிருந்தது. விடியற்காலை நேரமாகிய அப்பொழுது 6 அங்கங்களுடன் வேதங்களை கற்றவர்கள் சிறந்த யாகங்களை செய்ய ராட்சச பிராமணர்கள் வேதமோதும் ஒலியை கேட்டார். பெருந்தோள் படைத்த மகாபலசாலியும் ராவணன் காதிற்கினிய மங்களமான வாத்திய ஒலிகளால் எழுந்தான். மிக்க அரக்கர் பெருமானாகிய ராவணன் காலையில் எழுந்து மாலைகளையும் ஆடைகளையும் சரி செய்பவனாய் வைதேகியை மனத்தில் நினைத்தான். கொழுப்பு மிகுந்த அவன் அவளிடம் காமத்தால் தூண்டப்படுபவனாய் காமதேவனை மனத்தில் அடக்கிக் கொள்ள முடியாதவனுமாய் இருந்தான். எல்லா ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு அவன் ஒப்பற்ற அழகு வாய்ந்த எல்லா புஷ்பங்களையும் நிறைந்த பலவிதமான மரங்கள் கூடியதும் பலவகைப்பட்ட பூக்களுடன் விளங்கும் தடாகங்களை கூடியதும் கொழுத்த பறவையை எப்பொழுதும் பேரழகுடன் விளங்குவதும் கண்ணர்க்கும் மனத்திற்கும் களிப்பூட்டும் பலவிதமான விளையாடும் மான்கள் கூடியதும் பலவகைப்பட்ட மிருகக் கூட்டங்கள் நிறைந்ததும் தாமே உதிர்த்த பழங்களை ஆங்காங்கு உடைய மரங்கள் நிறைந்த அசோகவனத்தினுள் உடைய சாலைகளை பார்த்து கொண்டே புகுந்தான். தேவேந்திரன் தேவஸ்ரீகளும் கந்தர்வ ஸ்ரீகளும் தொடர்ந்து செல்வது போல் ராவணனை நூற்றுக்கணக்கான ஸ்ரீகள் தொடர்ந்து சென்றார்கள். சில ஸ்ரீகள் பொன் தீவட்டி பிடித்து செல்கிறார்கள். சிலர் சாமரங்கள், சிலர் பண ஓலை விசிறிகளையும் கையிலேந்தி சென்றார்கள். பொன் கலசங்கள் நீருடன் சிலர் முன் சென்றார்கள். சிலர் வளைந்த முளையுள்ள பட்டாக்கத்தியையும் சிலர் விரிப்பு கம்பளிகளை எடுத்துக்கொண்டு பின் சென்றார்கள். அழகிய பெண்ணொருத்தி மது நிறைந்த இரத்தின பாத்திரத்தை வலது கையில் ஏந்தி சென்றாள். மற்றொருத்தி தங்க பிடி போட்டதும் ராஜ ஆம்சம் போல் விளங்கியதுமான பூர்ணச்சந்திரனைப் போல் பிரகாசிப்பதுமான குடையை பின்பக்கம் பிடித்து கொண்டு சென்றாள். தூக்கத்தால் கலங்கிய கண்களுடன் ராவணனுடைய உத்தம பத்னிகள் மேகத்தை மின்னல் கொடி சூழ்வது போல் வீர கணவனாகிய அவன் பின் சென்றார்கள். மாலைகளையும் தோள்களையும் மாற்றி அணிந்தவர்களாக, பூச்சொரிந்தவர்களாகவும், கூந்தல் நுனி அவிழ்ந்தவர்களாகவும், முகத்தில் வியர்வை தோன்றுபவர்களாகவும், கள்ளின் மிகுதியால் தூக்கத்தாலும் நடை தடுமாறுபவர்களையும், வியப்பில் மேனியிலுள்ள பூக்கள் உதிர்ந்தவர்களையும், தலையில் அணிந்த புஷ்பங்கள் கலைந்தவராய் அவர்கள் இருந்தனர். சீதையை காணும் செல்லும் அரக்கப் பெருமானை மயக்கும் கண்களுடைய ஸ்ரீகளும் பிரியமான மனைவிகளும் மரியாதையாலும் காமத்தாலும் தொடர்ந்து செல்கிறார்கள். காமத்தால் மெய்மறந்தவளும் நீதியற்றவளும் சீதையினுடைய பற்று கொண்டவளும் அந்த ஸ்ரீகளின் நாயகனுமாகிய பலசாலியும் அவன் மதவெறி தோன்றும்படியாக நடையுடையவனாய் காணப்பட்டான். வாயுகுமாரரான அவ்வானரர் அவ்வுத்தம ஸ்திரீகளின்
அறையில் அணிந்திருந்த சலங்கை ஒலியை, கால்கள் சிலம்புகளின் ஒலியை கேட்டார். நிகரற்ற செயல் செய்பவனும் நினைத்த காரியத்தை வலிமையும் ஆண்மையும் உடையவனாய் விளங்கியவனை அந்த ராவணனை அனுமார் கண்டார். வாசனை எண்ணெயில் நினைத்து வைக்கப்பட்டிருந்த கையின் முன்னே கொண்டு போகப்பட்டவளுமான பல வட்டில்கள் நாற்புறமும் பிரகாசிக்கச் செய்யப்பட்டவனும் காமமும் கர்வமும் கொழுப்பும் நிறைந்தவனுமான சிவந்ததுமான பெரிய கண்களை உடையவனும் நேரில் வந்த காமதேவனைப் போன்றவனும் கடைந்த அமுதத்தின் நுரை போன்ற மாசற்ற மேல் வஸ்திரம் உடையவனும் நழுவாத தோள்கள் உடையவனும் ராவணனை அனுமார் கண்டார். இவ்வாறு சமீபத்தில் வந்த அவனை தாழைகள் தொடர்ந்து ஒரு கிளை இலைகளும் பூக்களும் நடுவில் ஒளிந்து கொண்டிருந்து அனுமார் உற்று நோக்கத் தொடங்கினார். அப்படி நோக்குகையில் வானர சிரேஷ்டரர் பொலிவும் அழகும் நிறைந்த ராவணனுடைய ஸ்திரீகளைக் கண்டார். புகழ்பெற்ற அரக்கராகிய ராவணனால் அவர்களால் சூழப்பெற்ற மிருகங்கள் பறவைகள் நிறைந்த உத்தியான வனத்துக்குள் புகுந்தான். விஸ்ரவச மகரிஷியின் புத்திரனும் வலிமை மிக்கவனும் காமவெறி கொண்டவனும் விசித்திரமான குணங்கள் கொண்டவனும் ஆணி போல் நிமிர்ந்த காதுகளை உடையவனும் நட்சத்திரங்களால் சூழப்பெற்ற சந்திரனைப் போன்ற பெண்மணிகளால் சூழப்பெற்ற அழகிய அந்த அரக்கர் கோமான் அனுமாரால் காணப்பட்டார். மகா தேஜஸ்வியும் வானர சிரேஷ்டருமான அனுமார் ஒளி வீசும் அவனைக் கண்டு நரகத்தின் நடுவில் சிறந்த மாளிகையில் முன்பு உறங்கிக் கொண்டிருந்த பெருந்தோள் உடையவன் இவனே, இவன் ராவணன்தான் என்று நினைத்து சற்று கீழே இறங்கினார். அனுமான் உக்கிரமான தேஜசுடையவராய் இருந்தாலும் ராவணனுடைய பேரொளியில் குன்றியவராய் இலைகள் செறிவுக்குள் நன்றாக மறைந்து கொண்டார். கருங்குழல் படைத்தவனும் கரிய கண் படைத்தவளுமாகிய இடுப்புள்ளவளுமாகிய நெருங்கிய நெகிழ்களை உடையவளுமாகிய அவளை சீதை காண விரும்பி ராவணன் நெருங்கினான். அவன் நெருங்கையில் 18ஆம் சர்க்கம் முற்றும்.